2 கிளாஸ் அரிசி எடுத்து நல்லா ஊற வச்சு க்ளீன் பண்ணிக்கணும். நல்லா க்ளீன் பண்ணி ஊற வச்சு வச்சுக்கணும் 1/2 hour. அடுத்து இதுக்கு தேவையான காய்கறிலாம் நறுக்கி வச்சுக்கணும். பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2, பச்சை பட்டாணி, கேரட்டு, பீன்ஸ், இஞ்சி பூண்டு விழுதும் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கணும். எல்லாத்தையும் ரெடி பண்ணி சின்னதாக நறுக்கி வச்சுக்கணும். அப்புறம் அதுக்கு தேவையான மீல் மேக்கர் இருந்தால் அதையும் நல்லா சுடுதண்ணில் ஊற வச்சு பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் அதுக்கு தேவையான மசாலா, அதுக்கு போடுறதுக்கு தேவையான மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், மிளகுத்தூள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். நமக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் குக்கர் அடுப்பில் வச்சு தேவையான நெய், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு தாளிக்க தேவையான கொஞ்சம் பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு எல்லாம் ஏலக்காயெலாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு அதோட நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது அதையும் போட்டு வதக்கிக்கணும். வதக்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க தக்காளி அதையும் போட்டு வதக்கிக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாக்கள் எல்லாத்தையும் போட்டுக்கணும். போட்டு அதையும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் அப்போ தீயில் வந்து கம்மியாக வச்சுட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் அப்புறம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க காய்கறிலாம் ஆட் பண்ணலாம். நறுக்கி வச்சுருக்க பீன்ஸ், பட்டாணி, கேரட்டு எல்லாமே போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் அதையும் ஒரு வதக்கி விட்டுட்டு பிழிஞ்சு வச்சுருக்கோம்ல மீல் மேக்கர் அதையும் ஆட் பண்ணிக்கணும். பிழிஞ்சு வச்ச மீல் மேக்கரையும் அப்புறம் தேவையான தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கணும். ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கணும். மசாலாக்கு அடி பிடிக்காமல் இருக்கிறது நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கணும். நமக்குள்ள உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா தண்ணி கொதிச்சோன்னா அதில் நல்லா வடித்து வச்சுருக்க அரிசி எடுத்து அதில் போட்டுடணும். அரிசி போட்டதுக்கப்புறம் அப்போது நல்லா கிளறி விட்டுக்கணும். நல்லா கிளறி விட்டால் தான் அடி பிடிக்காமல் இருக்கும். கிளறி விட்டதுக்கப்புறம் குக்கர் மூடியை போட்டுடலாம். நம்மகிட்ட புதினா மல்லியில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் போட்டுட்டு குக்கர் மூடி போட்டு 3 விசில் விடணும். விசில் விட்டு ஒரு 5 minutes சிம்மில் வச்சுட்டு எடுத்தோன்னா உதிரியாக கிடச்சிரும். சாப்பிட நல்லா இருந்துச்சு. நீங்களும் ஒரு ட்ரை பண்ணி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.